ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா வெஜ் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லோருக்குமே ரொம்பவே பிடிச்ச மேங்கோ ஃப்ரூட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா வெஜ் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு சாஸ்பேனில் அரை கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக சீனி சேர்த்துக்கலாம். 1/3 கப்பு. அடுத்து இதில் 1 கப் தண்ணி ஊற்றிடலாம். சீனி நல்லா கரைஞ்சி ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்த உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கம்பி பதம் வரணும்னு தேவையில்லை. இந்த சீனி பாகு நல்லா ஆறணும். இது ஆறதுக்குள்ளே நம்ம மாம்பழத்தை நறுக்கி வச்சிடலாம். இங்கே ஒரு மாம்பழம் எடுத்துருக்கிறேன். தோல் இல்லாமல் சதை பகுதியை மட்டும் நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வந்தா போதும். அடுத்து ஒரு மாங்காய். இதையுமே தோல் இல்லாம சதை பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். மாங்காயை அரை கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுதான் அளவு. 1 கப் மாம்பழத்துக்கு அரை கப் மாங்காய். சரி, இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 கப்பு தண்ணீர் ஊற்றிக்கலாம். இதில் நறுக்கி வச்ச மாம்பழத்தையும் மாங்காயையும் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க விடணும். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மாம்பழமும் சரி மாங்காயுமே சரி நல்லா சாஃப்ட் ஆகும் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்படி இல்லைன்னா குக்கரில் கூட ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து இதை வடிகட்டி வச்சிடலாம். இந்த தண்ணியை தனியாக வச்சுக்கலாம். பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் வேக வச்சதை சேர்த்துடலாம். இதை நல்லா மையாக அரைச்சிக்கணும். அரைச்சதை சீனி பாகில் சேர்க்க போகிறோம். சீனி பாகு நல்லா ஆறி இருக்கணும். கூடவே வேக வச்ச தண்ணியும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்கா இருந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா கூட கொஞ்சம் தண்ணீர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதை மறுபடியும் வடிகட்ட போகிறோம். அதில் 1-2 நார் இருந்தால் கூட வந்துடும். அவ்வளவுதான், சுவையான மேங்கோ ஃப்ரூட்டி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.